சாங் பேர் என்ன வம்சி கிருஷ்ணா பாரதியார் சாங் பாட போறேன். அச்சமில்லை 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 இல்லையே உச்சி மீது வாழுகின்ற வீணுகின்ற போதிலும் அச்சமில்லை 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 இல்லையே உச்சி மீது வாழ்கின்ற வீணுகின்ற போதிலும். வேற ஏதாவது இன்னொன்னு வேற ஓகே ஓகே வெரி குட் பண்றாங்கண்ணா. வண்டியில் பட்டுவா அம்மா வந்து கோலம் போட்டு எல்லா ஃபங்க்ஷனையும் சிறப்பாக நடத்தி தராங்க. இன்றைக்கி அவங்க நம்ம ஆனர் பண்ணி இன்றைக்கி கொடியேற்றுறதுக்கு வச்சுருந்தோம். அவங்க கூடவே என்னோடய சித்தி அண்டு இவங்க வந்து அந்தமானில் போர்ட் பிளேயரில் டீச்சராக 34 வருஷம் இருந்திருக்காங்க. அந்த 34 வருஷத்தில் அவங்க அந்தமான் போர்ட் பிளேயரில் பண்ணின சர்வீஸ் வச்சு இந்தியன் கவர்மெண்ட் ரெகக்னைஸ் பண்ணி அவங்கள நல்லாசிரியர் விருது, அதாவது ஜனாதிபதி கையால் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் வெரி ஃபியூ பீப்புள் அமாங் இந்தியா அல்ல என்டையர் இந்தியாவிலேருந்து செலக்ட் பண்ணுவாங்க. தட் இன்க்ளூட்ஸ் அந்தமான் ஆல்சோ. அதில் இவங்க செலக்ட் ஆகி போய் அவார்டு வாங்கிட்டு வந்தாங்க. ரீசன்ட் பாஸ்ட்டாக ஒரு 15 நாள் முன்னாடி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இவங்களை அங்கே இன்வைட் பண்ணி ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போய் ஒரு 3 நாள் பெரிய ஃபங்க்ஷனாக வச்சு இவங்களை ஹானர் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்கள நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணேன், நம்மளோட ரிப்பப்ளிக் டே வந்து கொஞ்சம் ஸ்பீச் கொடுக்கணுன்னு. அண்ட் ஷி அக்ரீட் டு கம் அண்ட் டூ த திங்ஸ். அண்ட் எஸ்டர்டே அப்புறமா நம்ம இங்கே பேசி இதை ஆர்கனைஸ் பண்ணோம். ஸோ ஐ ரெக்வஸ்ட் ஸ்ரீமதி கமலா தோத்தாத்ரி டு கிவ் அ ஸ்பீச் ஆன் ரிப்பப்ளிக் டே. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழ், வாழிய பாரத மணித்திருநாடு, வந்தே மாதரம், வந்தே மாதரம். உங்கள் அனைவருக்கும் இனிய 77வது குடியரசு தின வாழ்த்துக்கள். அனைவருக்கும் சுதந்திர தினம் என்றால் தெரியும். வெள்ளையரிடமிருந்து விடுதலை பெற்ற அந்த நிகழ்ச்சி, அந்த தினம். ஆனால் குடியரசு என்றால் நிறைய பலருக்கு அது என்ன என்று புரியவில்லை. அதுவும் ஒரு சுதந்திர தினம் என்று கூறுகிறார்கள். குடியரசு என்பது மக்களாட்சி மலர்ந்த நாள். ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள். மக்களால், மக்களுக்காக, மக்களே ஆட்சி செய்ய தொடங்கிய நாள் என்பது பொருள். ஆகஸ்ட் 15, 1947 நமக்கு விடுதலை கிடைத்தது அனைவருக்கும் தெரியும். அதே ஆகஸ்ட் 29ஆம் தேதி அண்ணல் அம்பேத்கர் தலைமையில் நிறைய வழக்கறிஞர்கள், விடுதலை போராட்ட வீரர்கள், தியாகிகள், அறிஞர்கள், சட்ட வல்லுநர்கள் அனைவரையும் அமர்த்தி ஒரு குழுவாக அமர்த்தி அரசியல் அமைப்பு நம் நாட்டிற்கு செய்ய வேண்டும் என்று அவர்களிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. அவர்களும் அந்த ஒரு சாசனத்திற்காக உள்ள அமர்வு, அந்த குழு பல்வேறு நாடுகளுக்கு சென்று அங்கு உள்ள அரசியலமைப்பு சட்டங்களில் உள்ள முக்கியமான அம்சங்களை கொண்டு இங்கு வந்து மிக அருமையாக செய்ய தொடங்கினார்கள். கிட்டத்தட்ட 168 முறை அவர்கள் கூடி விவாதித்து நமது 400 பக்கத்திற்கும் மேற்பட்ட அந்த அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை உருவாக்கினார்கள். அதற்கு முழுமுதற் காரணம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். நம் நாடு மற்ற நாடுகளைப் போல இல்லை. பல்வேறு மொழிகளை கொண்டது, பல்வேறு மதங்களை கொண்டது, பல்வேறு இனங்களை கொண்டது, பல்வேறு தட்ப வெப்பம் கூட உண்டு. இங்கே நம்ம இந்தியா என்று ஒரே ஸ்டாண்டர்ட் டைம் நம்ம வந்து பின்பற்றுகிறோம். ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா மேற்குக்கும் கிழக்குக்கும் இடையில அவ்வளோ தூரம் இருக்குது. அது டைம் ஜோனே வேறு இருக்குது. ஆனால் நமக்கு வந்து குழப்பம் வேண்டாம் என்று ஒரே நேரத்தை பின்பற்றுகிறோம். ஆனால் அவ்வளோ பெரிய இந்தியா நமது இந்தியா. அடுத்தது இதில் உள்ள மக்கள் தொகை ஒரு ஐரோப்பா, அடுத்தது ஆசியா, ஆசியா ஐரோப்பா அண்ட் அமெரிக்கா, அது ரெண்டையும் இணைச்சது நம்ம இதுலேயே இருக்குது. மக்கள் தொகை அவ்வளோ பெரிய மக்கள் தொகை கொண்டது. நாம் வந்து அந்த அரசியலமைப்பு சட்டம்
என்பது அவர் மிக அருமையாக செய்தார்கள். 1949 நவம்பரில் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் அவங்க 26ஆம் தேதிக்கு காத்திருந்தாங்க. ஏன்னா 1930 நம்ம முன்னாலேயும் வெள்ளைக்காரர்களுக்கும் நமக்கும் ஒரு இது ஏற்பட்டது. அவங்க சொன்னாங்க, அதிகாரம் பகிர்ந்து கொள்கிறோம், உங்களுடன் அதிகாரங்களை நாங்கள் சமமாக பங்கிட்டுக் கொள்கிறோம்னு சொன்னாங்க. அதனால இவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க காங்கிரஸ், அன்றைய காங்கிரஸ். அப்போ என்னாச்சுன்னா லார்டு இர்வின்கிறவர் ஆட்சி செஞ்சார். அவற்றை கேட்கும்போது எப்போ நீங்கள் கொடுக்க போகிறீங்க அதிகாரங்களைன்னு கேட்கும்போது அவர் பதிலே சொல்லலை. அது இவங்களுக்கு ரொம்ப, காங்கிரஸ் தியாகிகளுக்கு ரொம்ப இதாயிடுச்சு. லாகூர் மாநாடு அப்படிங்கிற மாநாட்டில் 1930 ஜனவரி 26 அன்னைக்கு சுயராஜ்யம் நமது பிறப்புரிமை என்று முழங்க ஆரம்பித்தார்கள். இது எங்களுடைய நாடு, நாங்களே ஆட்சி செய்து கொள்கிறோம் என்று முழங்க ஆரம்பித்த நாள் ஜனவரி 26. அதற்காக இவர்கள் நவம்பர் கடைசியில் முடிஞ்சாலும் நம்ம அந்த ஜனவரி 26க்கு காத்திருப்போம் என்று காத்திருந்தார்கள். ஜனவரி 26 மிக முக்கியமான நாள். அன்று அந்த எழுச்சி, நாமே ஆள வேண்டும் என்ற எழுச்சி பெற்ற நாள் அந்த நாள். எனவே ஜனவரி 26 நாம் குடியரசு நாளாக கொண்டாடத் தொடங்கினோம். முன்னாலேயே தயாராகிவிட்டது. ஆனால் அன்றிலிருந்து அவர்கள் அமுல் சொல்லுவார்கள், அதாவது நடைமுறைப்படுத்த தொடங்கினார்கள், அமல்படுத்த ஆரம்பித்தார்கள். நடைமுறைப்படுத்தியது 1950 ஜனவரி 26. அந்த ஜனவரி 26 எதற்காக முக்கியத்துவம் பெற்றது என்றால், அந்த முக்கியமாக நாம் நமது நாட்டை ஆள வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அவர்கள் அதிகாரம் பகிர்ந்து கொடுத்திருந்தால் நமக்கு வந்திருக்காதோ என்னமோ. அவர்கள் பகிர்ந்து கொடுக்க நேரமாக்கினார்கள், தயங்கினார்கள். எனவே நமக்கு அந்த உணர்வு வந்தது. அந்த உணர்வு வந்த நாள் ஜனவரி 26. அதே ஜனவரி 26 நம்ம குடியரசு நாளாக கொண்டாடுகின்றோம். ஆகஸ்ட் 15 நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது. ஏன்னா அது வெள்ளைக்காரர்களாக பார்த்து அந்த நாள் கொடுக்குறோம். அதுவும் உங்களுக்கு தெரியும், 14 இரவு 12 மணி அளவில் 11:59க்கு பாகிஸ்தானுக்கு கிடைச்சது. ஆகஸ்ட் 14 அவங்களுக்கு சுதந்திர நாள். நமக்கு 15/1, அதாவது 12/1 போது அடுத்த நாளைக்கு வந்துருச்சு. அதனால நம்ம 15 ஆகஸ்ட் 15 கொண்டாடுறோம், அவங்க ஆகஸ்ட் 14 கொண்டாடுகிறார்கள். அடுத்தது குடியரசு அப்படின்னு சொல்லும்போது குடிமக்களாகிய நமக்கு என்ன கடமை? நம்ம இராணுவத்தில் போய் போரிட போகலை, அல்லது பெரிய படிப்போ படித்து அது மாதிரி செய்யலை. நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கவே வேண்டாம். சின்ன உதவிகள் நம்ம செய்ய முடியும். ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டு அப்பார்ட்மெண்ட்டாக, கிராஸ்வே அப்பார்ட்மெண்ட் ஒரு எடுத்துக்காட்டு அப்பார்ட்மெண்ட்டாக திகழ வேண்டும். ஒருவருக்கொருவர் நாம் ஜாதிகளை பார்க்க வேண்டாம், மதங்களை பார்க்க வேண்டாம், மொழிகளை பார்க்க வேண்டாம். அது எதுவுமே தேவையில்லை. மனிதர்களை மனிதர்களாக பார்க்கணும். யாருக்கு என்ன உதவி என்றாலும் ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொள்ளலாம். இப்போ யாராவது ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருந்தாங்கன்னா மற்றவங்க போய் உதவி செய்யலாம். அவங்க வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். அடுத்தது நீங்கள் குழந்தைகளை கொண்டு விட போகிறீங்க, 4 பேர் 4 காரில் போகிறதுக்கு, அதே பள்ளி அப்படின்னா ஒருத்தர் 4 குழந்தைகளை கொண்டு போய் விடலாம். அதுதான் டெல்லியில் செய்கிறாங்க, கார் பூலிங் என்று பெயர். இப்போ முதல்ல பாருங்கள், அதில் பெட்ரோல் லாபம், நமக்கு பொல்யூஷன் நம்ம அவ்வளோ 4 கார் போகிற இடத்துல 1 கார் போனால் நல்லது. அடுத்தது நமக்கு பணம் நமக்கு மிச்சமாகும், நேரம் மிச்சமாகும். ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை. நீங்கள் சின்ன வயசுலேயே குழந்தைகளுக்கு அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். இப்போ எனக்கு குடியரசு நாள் அப்படிங்கும்போது அவன் கேட்ட உடனே எனக்கு சொல்லவே முடியலை. அஸ் ஏ டீச்சர் எனக்கு ஒரு சந்தோஷமான நாள். சுதந்திரம், குடியரசு, இதுக்காக நாங்கள் எல்லாம் 5 மணிக்கே ஓடுவோம். அடுத்தது குழந்தைகள் வரிசையாக கூட்டிக்கிட்டு அந்த தெருவழியாக போய் வருவோம். அது சொல்லணும். அதுவும் நாங்கள் அந்தமானில் செல்லுலார் சிறைச்சாலை இருக்கிறது. அங்கு விடுதலை போராட்ட வீரர்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், வஉசி கப்பலோட்டிய தமிழர் செக்கு இழுத்த செம்மல்லாம் பேர் வாங்கியிருக்காரு. அங்கே நிறைய பேர் செக்கு இழுத்துருக்காங்க. அப்படியே சாக்கிலேயே அவங்க சட்டையெல்லாம் தைச்சி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க? நாட்டுக்காக விடுதலையாக ஆக வேண்டும் என்று போராடினார்கள். அவர்கள் எந்த குற்றமும் செய்து இது பண்ணலை. ஆனால் அவங்களெல்லாம் போட்டு அங்கே அவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க. அப்போ அவங்கெல்லாம் அவ்வளோ செஞ்சுருக்காங்கன்னா எவ்வளோ அரும்பாடுபட்ட சுதந்திரம். என்றால் வனவாசம், ஏனென்றால் சிறைவாசம் என்று சொல்வார்கள். அப்படியெல்லாம் அனுபவித்தார்கள். அப்படிப்பட்ட சுதந்திரத்தை நாம் என்ன பண்ணி வைத்திருக்கிறோம்? ஒன்றும் இல்லை. அப்படி வரீங்க, ஒரு வழியில் ஒரு குழி இருக்குது,
யாராவது தடிக்கு விழுந்துருவாங்கன்னு சொல்லி அதை நம்ம வந்து சின்ன சின்ன கல் போட்டு அழகாக மூடினோம்னா அது ஒரு உதவி. அது பெரிய சர்வீஸ் நீங்கள் பண்ணணும் கிடையாது. அடுத்தது இது பகல் ஆனதுக்கு பிறகும் லைட் எரியும். அது யாரோ லைட்டை யாரோ அணைக்கணும் அப்படின்னு போகாமல் அது எங்கே இருக்குது இந்த சுவிட்சுன்னு கேட்டு நம்ம அணைக்க தொடங்கினோம். வீட்டிலேயே ஒரு ரூம்லேருந்து அடுத்த ரூம் வரும்போது தேவையில்லாமல் மின்விசிறி சுற்றுவதை நம்ம தடுக்கணும், இது பண்ணணும். வேஸ்ட்டாக இதுவே பண்ணக்கூடாது. நம்மால் முடிந்த உதவிகளை வார்த்தைகளால் செய்யலாம், மனசில் நல்ல உணர்வுகளை ஊட்டிக்கணும். குழந்தைகளை வந்து இன்றைக்கி பெரிய போஸ்ட்டுக்கு வரணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய வீடு வாங்கணும்னு சொல்லி வளர்க்காம 4 பேருக்கு நீ வேலை கொடுக்கணும்ப்பா, 4 பேருக்கு நீ உதவி செய்யணும். அந்த புண்ணியத்தை சேர்க்கறதுக்கு பாருங்கள். நிறைய பணத்தை சேர்த்து வைக்கணும், நிறைய சொத்துக்களை சேர்த்து வைக்கணும்னு நினைக்காம குழந்தைகளுக்கு புண்ணியத்தை சேர்த்து வையுங்கள். அவர்களிடம் 4 பேருக்கு உதவி செய்யுங்கள். கொடுப்பது ஒரு பெரிய மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடியது. வாங்கிக் கொள்வது மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஆனால் அதை விட கொடுப்பது மிக மிக சந்தோஷத்தை தரும். நீங்கள் ஒரு சின்ன குழுவாக இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. இந்த சின்ன இது சிறு துளி பல துளியாகும், பல துளி பெரு வெள்ளமாகும். அதனால் சின்ன சின்ன இதுலேருந்து உங்களுடைய இது தொடங்கட்டும். அடுத்த முறை இன்னும் பெரிய கூட்டமாக வர வேண்டும். பிளாஸ்டிக் சேர்ஸ் வாங்கினீங்கன்னா நிறைய ஓய்வு பெற்றவர்கள் வயசானவங்களுக்கு அந்த உணர்வு அதிகம். அவங்க வந்து உட்காருவாங்க, அவங்களுக்கு அவ்வளோ நேரம் நிற்க முடியாதுன்னு சொல்லி தான் வந்திருக்க மாட்டாங்க. அடுத்த முறை மாணவர்களுக்கு தயவுசெய்து அருமையான பெண்கள் இருக்கிறீர்கள், உங்களை பார்த்தாலே திறமைசாலிகள் தெரியுது. அழகாக பாரதியார் பாட்டு சொல்லிக் கொடுங்க. பாரதியார் பாடல்கள் பாடட்டும், குழந்தைகள் அவங்க பாடட்டும், அவங்க ஆடட்டும், அவங்களை வளர்க்கக்கூடிய மேடையாக இது அமையட்டும். ஏன்னா அவங்களுக்கு பள்ளியில் வந்து அத்தனை பேர் இருப்பாங்க, ஆனால் அவங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்குற மேடையாக இருக்கட்டும். அவங்களுக்கெல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அதனால எல்லாரும் நிறைய பேர் வரணும். அந்த ஒரு சேர்ஸ் வாங்கி போட்டு வயசானவங்கெல்லாம் வந்து உட்காரணும். எல்லாரும் வந்து நீங்கள் எல்லாம் எழுச்சியுடன், ஏன்னா அவங்க மதத்துக்கு தனித்தனி விழாக்கள் இருக்கின்றது, அந்தந்த இது இருக்குது, குலதெய்வம் இருக்குது, அது இந்த கொண்டாடுறோம். ஆனால் இது நம்ம நாட்டு மக்கள் அனைவரும் சேர்ந்து கொண்டாடக்கூடியது குடியரசு சுதந்திரம். அதுவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இது. அந்த இன்னொன்று முக்கியமானது, தயவுசெய்து உங்களுக்கு ஒரு ஒப்பற்ற ஒரு ஆயுதம் உங்களிடம் இருக்கிறது, வாக்கு, ஓட்டு. அது அன்றைக்கி நிறைய பேர் அன்றைக்கி லீவு, நான் ஓட்டு போடாட்டா என்ன அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. நிறைய படித்தவர்கள் ஓட்டு போடுவது இல்லை, படிக்காதவர்கள் நிறைய பேர் ஓட்டு போடுகிறார்கள். நீங்கள் தயவுசெய்து அது லீவாக நினைக்காதீங்க, அது உங்களுடைய கடமையாக நினைங்க. என்னுடைய பூத்து அங்கே இருக்குது, நான் அந்த பழைய வீட்டில் இருந்தேன், அதுக்கு பக்கத்தில் இருக்குது, அதனால் தயவுசெய்து நினைக்காதீங்க. எந்த ஃபங்க்ஷன்னாலும் விழானாலும் போகிறீங்க, அவ்வளோ தூரம் போகிறோம் நம்ம. உங்களுடைய வாக்கு முக்கியமானது. பணக்காரனுக்கும் ஏழைக்கும் சாப்பாட்டில் வித்தியாசம் உண்டு, உடையில் வித்தியாசம் உண்டு, இருக்கின்ற இடங்களில் வித்தியாசம் உண்டு, ஓடுகின்ற ஊர்திகளில் வித்தியாசம் உண்டு. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் இல்லாத ஒன்று, ஓட்டு. எவ்வளோ பெரிய பணக்காரனுக்கும் ஒரு ஓட்டு தான், எவ்வளோ பெரிய ஏழைக்கும் ஒரு ஓட்டு தான். அந்த வாக்கு என்பது வன்மையான ஆயுதம். தயவுசெய்து இருக்கின்றவர்களில் யார் நல்லவர்கள் என்று பார்த்து, யாருனாலும் மோசம்தான மொத்தமாக சொல்லாங்க, யாராவது நல்லவர்கள் இருப்பாங்க, அந்த தேடி பார்த்து அவர்களுக்கு கண்டிப்பாக ஓட்டளியுங்கள். நம் நாடு மிகச்சிறப்பாக இருக்கும். உங்களை போன்றவர்கள் இளைஞர்கள் கையில் நமது நாடு இருக்கின்றது. அவர்கள் எல்லாம் எத்தனையோ உழைத்திருக்கிறார்கள். அந்த குடும்பங்கள் வம்சங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்வோம். அந்த அவர்கள் வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை பொன்னே போல் போற்றுவோம். வாய்ப்பிற்கு நன்றி கூறி வணங்குகிறேன்.